திருப்பரங்குன்றம் மலைக்கு கீழே எந்த இஸ்லாமியரும் மேலே மலை மேலே தீபம் ஏற்ற வேணான்னு சொல்லவே இல்லை. வாய்மொழியில் எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருக்கான் அந்த இருக்கால. அயோத்தியா மாறிடும். அயோத்தியா மாறினா என்ன? அயோத்தியா எங்கே இருக்குது? பாகிஸ்தானில் இருக்குது, இந்தியாவில் தானே இருக்குது. அயோத்தியா மாறினா என்னையா? என்ன இதில் வரப்போகுது? அங்கே மேலே போய் ஆடு வெட்டுவேன் கோழி வெட்டுவேன்னு சொன்னது கீழே இருக்க இஸ்லாமியர் ஒருத்தம் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய உணர்வுகளுக்கு நீங்கள் மதிப்பளிங்க அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டா? ஒரு ஜட்ஜு ஒரு இதை எழுதிட்டாங்கன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணவே மாட்டேன் நீங்கள் அப்படி சொல்கிறப்ப அப்போ என்னுடைய உண்டியல் காசை வாங்கிட்டு நான் கொடுக்குற காரை வச்சுக்கிட்டு நான் கொடுக்குற ஏசி அனுபவிச்சுக்கிட்டு நான் கொடுக்குற சம்பளத்தை வாங்கிட்டு என்னையே நீ ஓவர் கம் பண்ணி என்னையே நாகம் விதிப்பட விழுகிற ஒரு தூணை நீயே எல்லா கல்லும் எப்படி சொல்லுங்க? நீங்கள் ஏற்றுறது தவறான இடத்துல ஏற்றுறீங்க. அது மோட்ச தீபம். கீழே இருக்கவங்க எவனா இறந்தானா அந்த ஆத்மாக்கள் பரிசுத்தமாகணும் மேலே போய் ஏற்றுற தீபம் தான் மோட்ச தீபம். அது தீபத்தூண் கிடையாது. சுவாமிநாதன் அவர் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும்னு அவருக்கு தெரியாதா? இது பக்கத்தில் இஸ்லாமியரோட தர்கா இருக்குது, சமண படுகைகள் இருக்குது. நாளைக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா இவ்வளோ பெரிய இஷ்யூ வரும் அப்படின்னு அவருக்கும் தெரியும். அப்போ ஆந்தட்டிக்கான ப்ரூஃப் இல்லாமல் தீர்ப்பு எழுத மாட்டார்ல. 1980 ராம்கோபாலன்ஜி இந்த மாதிரி பெருமட்ட போராட்டத்தை முன்னெடுத்தார். 2 முறை தீர்ப்பு வாங்கியிருக்காங்க. தீர்ப்பு இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அறநிலையத்துறை இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஒரு சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு சொல்கிறாங்க. கலவர ஆடு இவங்களா சும்மா கலவர ஆடு நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? கலவர ஆகினா அதை ப்ரொடெக்ட் பண்ண தான் உங்கள் வேலை. இதே இஸ்லாமிய சகோதரர்களுக்கோ கிறிஸ்துவ சகோதரர்களுக்கோ இந்த மாதிரி ஒரு கோர்ட் ஆர்டர் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா அவங்க சும்மா இருப்பாங்க. ராஜேஷ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்க நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவாதிக்க பாஜகவின் மாநில கலை மற்றும் கலாச்சார பிரிவு செயலாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள் முன்னே இருந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். திருப்பரங்குன்ற விஷயத்துல எல்லா விஷயத்துலையுமே பிஜேபி சிறுபான்மையினருக்கு எதிராக இருக்கின்ற மாதிரி விஷயங்கள் தானே தொடர்ச்சியாலுமே பேசிட்டே இருக்காங்க. சிறுபான்மை இந்த பாருங்க நல்லா கேளுங்க. இங்கே இருக்குல்ல திருப்பரங்குன்றம் மலைக்கு கீழே எந்த இஸ்லாமியரும் மேலே மலை மேலே தீபம் ஏற்ற வேணான்னு சொல்லவே இல்லை. வாய்மொழியில் எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருக்கான் அந்த இருக்கால. 2 முறை அமைதி பேச்சுவார்த்தையில் 2 முறை எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருக்கோம். இங்கே நீங்கள் 50 மீட்டர் தள்ளி இருக்குது, 15 மீட்டர் தள்ளி நீங்கள் மேலே ஏற்றிக்கங்க, தூணில் ஏற்றிக்கங்கன்னு சொல்லிட்டான். முடிஞ்சிச்சா? கிளியரா? இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது கண்டிப்பாக நேரில் கொண்டு போய் சேரணும். இப்போ நம்ம இந்துக்கள் எவ்வளோ சகிப்புத்தன்மை உள்ளவர்கள்னு பாருங்கள். ஒரு சின்ன ஊரில் ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு 1000 இந்துக்கள் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. 100 இஸ்லாமிய சகோதரர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்த 1000 இந்துக்களும் 100 இஸ்லாமிய சகோதரர்களுக்காக மசூதியில் வரப்போகிற பாங்க பொறுத்துக்கிறான். என்னைக்கு பொறுத்துக்கிறான்? 2 வேளை 3 வேலைக்கு என்னைக்கு பொறுத்துக்கிறான்? 365 நாளும் பொறுத்துக்கிறானா இல்லையா? சகிப்புத்தன்மை நம்மள்ட்ட இருக்கா இல்லையா? அதை தான் அங்கே மேற்கோள் காட்டுறாங்க அமைச்சு பேச்சுவார்த்தையில். நாங்கள் பாங்கு ஓதுறோம், இருக்கிறது 100 பேர், ஆனால் பெரும்பான்மை யார் இருக்கா? 900 பேர் இந்துக்கள் இருக்கான். ஆனால் 3 வேலையை அவங்க பாங்கு ஓதுறான். மேலே குறும்பு வடிவில் தான் ஓதக்கூடாதுன்றானு ஓதுறாங்க. அது கேட்குறோம். கோயில்களே வச்சுருக்காங்க. அதே அந்த கூம்பு அது எடுக்கணும்னு சொல்லி ஹைகோர்ட் ஆர்டர் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அப்போ அந்த இடத்துல ஒரு ஆம்புலன்ஸ் போனாவோ ஒரு கட்சி கூட்டம் நடந்தாவோ ஒரு பெருங்கூட்டம் நடந்தாவோ நீ பாங்கு ஓதுனாவே நிப்பாட்டிடுவாங்க. அந்த பாங்கு ஓதி முடிஞ்சவன தான் முடிஞ்சு. ஏன்னா சகிப்புத்தன்மை நமக்கு இருக்குது. அந்த மார்க்கத்தை நாமளும் மதிக்கிறோம். இதே தான் அங்கே திருப்பரங்குன்றத்தில் இஸ்லாமிய சகோதரர்கள் செய்கிறாங்க. அவங்களுக்கு சகிப்புத்தன்மை இருக்குது. அங்கே மேலே போய் ஆடு வெட்டுவேன் கோழி வெட்டுவேன்னு சொன்னது கீழே இருக்க இஸ்லாமியர் ஒருத்தம் கிடையாது. எஸ்டிபி கட்சியை சேர்ந்தால் ஒருத்தன் வரான். எங்கேருந்து? ராஜபாளையத்துலேருந்து வரான். சிக்கந்தர் தர்காவில் நான் வேண்டிக்கிட்டேன் வெட்டுறேன். அது தர்கா. அது கோயில் கிடையாது, மசூதி கிடையாது, கோயில். அது ஒரு மன்னருடைய கல்லறை. அது ஒரு சாமியார்களோட அடக்கம் பண்ண ஒரு கல்லறை. அதேமாதிரி வெட்டுறதுன்ற கான்செப்டே கிடையாது. இஸ்லாம் முறைப்படி ஒருத்தர் வெட்ட மாட்டாங்க. நம்மள தான் ஒரே வெட்டு. பலியிடுதல் நம்மள்கிட்ட மட்டும்தான். இஸ்லாமில் ஓதி அறுப்பர். அது மந்திரத்தை ஓதி ஒரு நரம்பாக கட் பண்ணி அது பேர் ஓதி அறுப்பர். அது கடவுளுக்கு பிடிச்சதான். அதை தான் ஹலால் உணவுன்னு சொல்கிறோம். சரிங்களா? அந்த கான்செப்டில் பலியிடுறதுக்கு வேலையே இல்லை. இங்கே இருக்க திருப்பரங்குன்றம் இருக்க முஸ்லீம்ஸ் என்ன சொல்கிறாங்க? கீழேயே நாங்கள் எல்லாம் பண்ணி சாப்பாடு எடுத்துகிட்டு மேலே போயிடுவோம் சார். வச்சு படைச்சிட்டு எல்லாம் பகிர்ந்துணும். இது எல்லோரும் நம்மளும் பண்ணுறது தான். இனி நம்ம சுடமலை காயில் போனாலும் இது போனாலும் நம்ம அப்படி பண்ணுறது. எல்லா கோயில் இந்துக்களோட பெரும்பாலான குலதெய்வ வழிபாட்டில் பார்த்தீங்கன்னா பலியிடுதலே இருக்குது. இப்போ நான் குலசாமி எங்கள் ஊரில் போய் கருப்பசாமி கும்பிட்றேன்னா நான் ஆட்டை நேர்ந்து விடுறேன். எனக்கு கோயிலுக்கு எனக்கு இந்த காரியம் நடந்ததுன்னா நேர்ந்து விட்ட ஆட்டை உனக்கு இப்போ பலியிடுறோமா அப்படின்னு சொன்னால் பலியிட்டு அந்த ஆட்டை வெட்டி படைச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் பகிர்ந்து உண்ணுவோம். இது நம்மளோட இந்து மகாலய அமாவாசையில இந்த இது பலியிட்டு அந்த ரத்த சோறு தானே எல்லாருக்கும் பிரசாதமாக. அமாவாசையில பெருசா பண்ணுவாங்க அது பலியிடுறதுலாம்.
அப்போ நம்மக்கிட்ட இருக்க பலியிடுதல், அவங்க இதில் பலியிடுதல் இல்லை. அப்போ நார்மலாக இருக்க இஸ்லாமிய சகோதரர்களும் நார்மலாக இருக்க இந்து சகோதரர்களும் ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க, இப்பயும் இருக்கும். அதுதான் அந்த பாங்கு உதாரணம் சொன்னேன். 100 பேர் தான் அங்கே இருக்கிறாங்க, ஆனால் 900 பேர் அதை பொறுத்துக்கிறான். ஏன்னா சகிப்புத்தன்மை நம்ம இருக்கு. அதே மாதிரி மார்கழி திருவிழா மாதிரியான விஷயங்கள் முதல் முறையாக கொடுக்குறாங்க. நீ பழனியில் முருகருக்கு கொடுக்குற முதல் பால் இஸ்லாமிய சகோதரோட பால் தான். அப்படி சொன்னால் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு வந்து ஒரு முஸ்லீம் நெய்யப்பட்ட துணியை தான் ஒரு கோயிலில் பிரசாதமாக ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்கன்ற கூட நான் படிச்சிருக்கேன். அது தனி இது. கந்தூரி விழாக்கு நம்ம கந்தூரி விழாக்கு நம்ம கொடுக்குறது, சந்தன கொடுக்கு நம்ம பண்ணுறது, நம்மளுடைய விநாயகர் சதுர்த்திக்கு அவங்க பண்ணுறது, அதெல்லாம் நடக்குதுங்க. அது உள்ள ஒரு கட்சின்னு உள்ள போகிறப்ப தான் அந்த எம்பி நவாஸ் கனி தான் தொடங்கி வச்சார். அவர் உள்ள பாஜக ஃபாலோ பண்ணுது. ஆமாம், வக்பு வரி சொந்தமான சொத்து இதுன்னு சொல்லி அவன் என்னைக்கு கீழ்ச்சி விட்டாரோ இன்னைக்கு வரை பற்றி எரிஞ்சின்னு இருக்கு. மற்றபடி அங்கே தீபத்தூணில் நீங்கள் விளக்கு ஏற்றுங்கன்னு தான் அவங்களுடைய சகிப்புத்தன்மையின் உச்சம். நம்மளும் என்ன பண்ணுறோம், நீங்கள் என்ன பண்ணால் பண்ணுங்கள், உங்கள் மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்க, நாங்கள் எதுவும் தலையிட மாட்டோம் நம்மளும் சொல்கிறோம். இதில் என்ன இருக்குதுல்ல? அப்போ இங்கே யார் ப்ளே பண்ணுறாங்கன்னா இடையில திமுக தான் ப்ளே பண்ணுது. அந்த இடத்துல தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டிய ப்ராப்பரான பொறுப்பே அறநிலைத்துறை. அவனே அது தீபத்தூணில் இது வந்து எல்லக்கல்னு சொல்லிட்டு அவனே தீபம் ஏற்றுற அந்த முடிவு வந்து பார்த்தீங்கன்னா கோயில் நிர்வாகத்துக்கிட்ட தான் இருக்குது. அந்த கோயில் நிர்வாகம் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லக்கல் சொல்லிடுச்சே. இங்கே யார்கிட்ட விட நிர்வாகத்தில் இருக்குங்க. கோர்ட்டோட பெரிய பவர் இல்லைங்க. சிங்கிள் பெஞ்சு சொல்லிட்டார், டபுள் பெஞ்சு சொல்லிடுச்சு. சிங்கிள் பெஞ்சு என்ன சொன்னார், நீங்கள் ஏற்றலைன்னா நான் மத்திய தொழில்நுட்ப பாதுகாப்பு வீரர்களை வச்சு நான் 10 பேர் கொண்ட குழு போய் ஏற்றதுக்கான அனுமதியை தரேன், முடிஞ்சு போச்சு. இல்லை நீங்கள் இப்படி சொல்ல முடியாது, திடீர்னு நீங்கள் மத்திய தொழில்நுட்ப பாதுகாப்பு பொருள் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது, இப்போ 140 பேர் போடுறீங்க. போட்டோன்னா மறுநாள் என்ன ஆகுது, செகண்ட் பெஞ்சு போதா இல்லையா, டிவிஷன் பெஞ்சு போதில்லை. அந்த 2 சுவாமிநாதனும் அவர்களும் ராமூர்த்தி அவர் என்ன ஆர்டர் பண்ணுறாங்க, ராமூர்த்தியும் இன்னொருத்தரும் என்ன ஆர்டர் பண்ணுறாங்க, சுவாமிநாதன் அவர்கள் போட்ட எந்த ஆர்டருக்குமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் கேட்ட ஸ்டே வந்து உடைக்கணும், ஸ்டே தர முடியாது, முடிஞ்சிச்சா. நான் அதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன், 144 மறுபடியும் போடுவேன், நான் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் உச்சநீதிமன்றத்தில் போய் பார்த்துக்கிறேன்னு சொன்னால் அப்போ இவங்களோட நோக்கம் என்னது? 1981 திருப்பரங்குன்றத்தில் தமிழ்நாடு தொல்லியல் துறை வெளியிட்டிருக்கு ஒரு புக்கில் 29 பக்கத்தில். இது வந்து நாயக்கர் கால் கட்டப்பட்ட ஒரு தூணு, இதில் அனுமார் வந்து கையை தூக்கி இப்படி இருக்கிறாரு, இது தீபத்தூணு, இந்த தீபத்தின் உச்சியில் நெய்யேற்றி தீபத்தை ஏற்றுவர்கள் புண்ணியவான்கள் அப்படின்னு சொல்லுது. யார் சொல்கிறது? தமிழ்நாடு அரசு வெளியிட்ட தொல்லியல் துறை திருப்பரங்குன்றம் நூல் அவனே சொல்கிறான். அவனே இப்போ நில அளவுகளை அளக்கிறதுக்கு நான் 7 பேர் கொண்ட குழு போதாங்க. அவன் எப்படி போகிறான்? அந்த இடத்துல நில அளவுக்கல்ன்ற மைண்ட் செட்டப்போடே போகிறான். நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒட்டுமொத்த இந்துக்கள் வந்து 89% இந்தியாவில் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இந்த 89% இந்துக்களும் இது வந்து தீபத்தூணுன்னு நினைக்கிறான், ரைட்டா? இப்போ இந்த தீபத்தூணா நில விளக்கலையான்னு சர்ச்சை கோர்ட்டுக்கு போயிடுச்சு, இப்போ சுப்ரீம் கோர்ட் போயிடுச்சு. அப்போ உன்னோட மென்டாலிட்டியாக அறநிலை சார்பாக நீ வந்து தொழில் துறைக்கு அனுப்புகிறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் தொழில் துறை இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய 7 பேர் கொண்ட குழு போகிறப்ப அது ஆகம விதிப்படி அதை எப்படி சர்ச் பண்ணும் அப்படி தானே பண்ணோம். அவன் மைண்ட் செட்டப்பில் எப்படி பண்ணுறான், அது எல்லக்கல் மாதிரி ஷூவை போட்டுக்கிறான், செருப்பை போட்டுக்கிறான். ஆகம விதிப்படி வந்து தீபத்தூணுன்னு ஒரு கான்செப்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா முருகன் சார்ந்த ஆய்வுகளை, சிவன் சார்ந்த சைவம் சார்ந்த ஆய்வுகளை இது பண்ணுறவர், ஆகம விதியில் ஆய்வு பண்ணுற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஆகம விதிப்படி வந்து தீபத்தூன்ற ஒரு கான்செப்டே கிடையாது. ஆகம விதிப்படி கோயிலுக்குள்ளே மட்டும்தான் அது வந்து சேரும். தீபத்தூண் மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ஆகம விதி கிடையாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்புறம் எப்படி இந்த விஷயத்தை நம்ம நீங்கள் வந்து நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ஒன்று சொல்கிறேன், 2 பேருக்கு சண்டை வருது, நம்ம எங்கே போவோம்? போலீஸ் ஸ்டேஷன் போவோம், கரெக்டாக? இதான முறை. நான் ஒரு இது சொல்கிறேன், தர்கம் சொல்கிறேன், நீங்கள் ஒரு தர்கம் சொல்கிறீங்க, 2 பேருக்கு செத்து வரும் நியாயமாக. நம்ம ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் எங்கே போவோம்? போலீஸ் ஸ்டேஷன் போவோம். போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம சொல்கிறது எதுவுமே கேட்கல. அப்போ என்ன பண்ணுவீங்க? நெக்ஸ்ட் எங்கே போய் போலீஸ் ஸ்டேஷன் எதை உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணோம்? நீதிமன்றம் போகணும்னு சொல்லுவோம். நீதிமன்றத்தில் போய் நீங்கள் 2 வாதத்தை முன் வைக்கிறீங்க, அங்கே வர தீர்ப்பு தானேங்க ஃபைனலு. இது எவனோ முருகன் அடிமை சொன்னால், பக்கத்து வீட்டு அடிமை சொன்னான்லாம் எதெல்லாம் எடுபடுமாங்க? தீர்ப்பு தானேங்க ஃபைனலு. இங்கே இருக்கக்கூடிய ஜட்ஜி சுவாமிநாதன் வந்து மலை மேலே ஏறி அங்கே இருக்கக்கூடிய சிவாச்சாரியர்களும் அந்த முன்னாள் அலங்காவர்களும் அங்கே சுற்றி வட்டு இருக்கிற கம்மாக்காரர்களும் விஸ்வகர்மாக்களும் சிலை செய்பவர்களும் எல்லாத்தையும் டேட்டாஸ் எடுக்கிறாரு. சங்க இலக்கியங்கள்லேருந்து ப்ரூஃப் எடுக்கிறார், திருமுருகாட்டு படையிலேருந்து எடுக்கிறாரு, அகநானூர்லேருந்து எடுக்கிறாரு, அதில் வந்து பேஜஸ் மேற்கொள் இதெல்லாம் புக்காக தயாரித்து 50 பக்கம் வந்து ரெடி பண்ணி தான் தீர்ப்பில் அவர் எழுதுறாரு. இதெல்லாம் ஏற்றலான்னு. ஏன் தெரியுமா அது பண்ணுற சொல்கிறாங்க? இது சுப்ரீம் கோர்ட் போனால் அந்த கேஸ் எப்படி நிற்கும்? சுப்ரீம் கோர்ட்டில் இந்த புக்கெல்லாம் படிப்பாங்க. ஒரு ஜட்ஜு மேலே போய் இவ்வளோ 55 ஜட்ஜஸ் சொல்கிறாங்க, ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் லெட்டர் கொடுத்துருக்காங்க. எப்படிங்க ஒரு தீர்ப்பை வந்து ஒருத்தன் வந்து நீங்கள் இம்பீச்மெண்ட் கொண்டு வரீங்க போகிறீங்க? இம்பீச்மெண்ட்டுக்கு எதிராக ஆமாங்க. அது எப்படி ஒரு தீர்ப்புனா தீர்ப்பு முடிஞ்சு போச்சுங்க. இப்போ ஜெயலலிதா அம்மாவை குன்கா அரெஸ்ட் பண்ணார், குமாரசாமி ரிலீஸ் பண்ணார், என்ன பண்ண முடிஞ்சது உங்களால்? குன்கா அரெஸ்ட் பண்ணுறப்ப துள்ளி ஊச்சுது டிஎம்கே. குமாரசாமி ரிலீஸ் பண்ணணும்னா சொல்லிச்சு, தீர்ப்பு எழுதப்பட்டதா வாங்கப்பட்டதான்னு போஸ்ட் வச்சார். அப்போ உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வந்தால் கொண்டாடுவீங்க, பாதகமான இப்போ எஸ்ஆர் அதே தான்
எஸ்ஏஆர் பிஜேபி அதை என்ன சார் பண்ணது? இப்போ திருப்பரங்குன்ற விஷயத்துக்கு பிஜேபி கொண்டாடுது, சபரிமலை விஷயத்துக்கு பிஜேபி நெகட்டிவா பேசுது. பிஜேபி எதுவும் நெகட்டிவாக இல்லைங்கம்மா. நான் சொல்கிறது ஒரு விஷயத்தாங்க, அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய உணர்வுகளுக்கு நீங்கள் மதிப்பளிங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறோம், ரைட்டா? ஒரு ஜட்ஜு ஒரு இதை எழுதிட்டாங்கன்னா அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இம்ப்ளிமெண்ட் பண்ணவே மாட்டேன் நீங்கள் அப்படி சொல்கிறப்ப ஸ்டே இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்ற இடத்துல இருக்கவனே ஸ்டே கொடுக்குறான், ஸ்டே எடுக்க போகிறான் பாரு, அதுதான் வருத்தம். இப்போ நம்மக்கிட்ட இப்போ யார் சப்போர்ட்டாக இருக்கணும்? அறநிலையத்துறை தானே சப்போர்ட்டாக இருக்கணும். இப்போ அறநிலையத்துறை அரசாங்கத்துக்கு நம்ம தனிநபர்கிட்ட இருந்தால் நமக்கு சப்போர்ட்டாக இருக்குமா? ஏன்னா நம்ம தூணது, நம்ம அதை விட்டு கொடுதானே. இப்போ என்ன அங்கே இருக்கக்கூடிய சேகர் பாபு பேச்சை கேட்டுக்கிட்டு முதலமைச்சரோட பேச்சை கேட்டு தான் அறநிலையத்துறை அப்பீல் போகுது. அப்போ என்னுடைய உண்டியல் காசை வாங்கிட்டு நான் கொடுக்குற காரை வச்சுக்கிட்டு, நான் கொடுக்குற ஏசி அனுபவிச்சுக்கிட்டு, நான் கொடுக்குற சம்பளத்தை வாங்கிட்டு என்னையே நீ வந்து ஓவர் கம் பண்ணி என்னையே வந்து ஆகம விதிப்படி விதிக்கிற ஒரு தூணை நீயே எல்லக்கல்னு எப்படி சொல்லுவ? ஆகம விதிப்படி தூணே கிடையாதாமே. அதான் அது கோயில் நம்பிக்கை சார்ந்த நீங்கள் விஷயம் சொல்கிறீங்க. ஒரு கோர்ட்டு சொல்லிடுச்சு இல்லைங்க, நம்ம தயவுசெய்து உள்ளே வாங்க, கோர்ட்டு உள்ள வாங்க. திமுக மாதிரியே பேசாதீங்க. கோர்ட்டு சொல்லுதுல, அது தீபத்தூண் தான் கோர்ட்டு சொல்லுதுல. தீபத்தூண் கோர்ட்டு சொல்லுது, 50 பக்கம் கொடுத்துருக்குல. இப்போ இது தீபத்தூண் சொல்கிறதுக்கான சான்றுகள் அவர் ஏற்றாமல் எப்படிங்க தீர்ப்பு கொடுப்பாரு? முருகாற்றுப்படை எடுக்கிறாரு, அகநானூர் எடுக்கிறாரு, முருகர் சம்பந்தமான சங்க இலக்கியங்கள் எங்கெங்க அந்த தூண் சம்பந்தமான பாடல் எழுதி எடுக்கிறாங்க, சிவாச்சாரியை கேட்குறாங்க, கீழே இருக்கக்கூடிய ஆட்கள் கேட்குறாங்க, மேலே இருக்க ஆட்கள் கொடுக்குறாங்க. 2ஆம் உலகப் போர் வரையும் அங்கே ஏற்றி இருந்தது. அதற்கப்புறம் வந்து 2 பெஞ்ச் என்ன பண்ணுறாங்கன்னா, கலவரம் எதுவும் வந்துடக்கூடாதுனால் நீங்கள் இதில் ஏற்றுங்க. நீங்கள் ஏற்றுறது தவறான இடத்துல ஏற்றுறீங்க, அது மோட்ச தீபம். கீழே இருக்கவங்க எவனா இறந்தானா அந்த ஆத்மாக்கள் வந்து பரிசுத்தமாகணும்னு மேலே போய் ஏற்றுற தீபம் தான் மோட்ச தீபம், அது தீபத்தூண் கிடையாது. இதனால் வரையும் ஒரு முறையை நீங்கள் தவறாக செஞ்சதுனால திருப்பி நான் தவறாக செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு தான் இந்த தீர்ப்பு கொடுக்குறாங்க. இப்போ அப்பீல் படி இப்போ உச்சநீதிமன்றம் நம்ம க்ளீனாக கொடுக்கும் தீர்ப்பு நான் சொல்கிறேன். ஏன்னா சுவாமிநாதன் அவர் வந்து இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும்னு அவருக்கு தெரியாதா? இது 2 பக்கத்தில் இஸ்லாமியரோட தர்கா இருக்குது, சமண படுகைகள் இருக்குது, நாளைக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா இவ்வளோ பெரிய இஷ்யூ வரும் அப்படின்னு அவருக்கும் தெரியும். அப்போ ஆந்தட்டிக்கான ப்ரூஃப் இல்லாமல் தீர்ப்பு எழுத மாட்டார்லங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் கேட்கல, இப்போ உச்சநீதிமன்றம் கேட்குதுல, நீங்கள் எப்படிங்க எழுதுனீங்க தீர்ப்பு, இது எங்கே ப்ரூஃப்னா கொடுப்பாருல 50 பக்கத்தை. அதான் தொல்லியல் துறை கொடுத்தது கொடுப்பாரு, சங்க இலக்கியங்கள் கொடுப்பாரு, எங்கெங்கே டேட்டாஸ் வேணும் கொடுப்பாரு, அவரே மேலே போய் அளந்த விஷயம் ஃபோட்டோகிராஃப்ஸ் கொடுப்பாரு, எல்லாமே கொடுப்பாருல. அப்போ ஆட்டோமேட்டிக்காக டிஸ்மிஸ் ஆகிடும் கேஸ். நான் சொல்கிறேன், இதில் வந்து முன்னாடி சொன்னது தான் 365 நாளும் இஸ்லாமிய முறைப்படி மசூதியில் பாடப்படுற பாங்குகளை நம்ம இந்து சகோதரர்கள் பொறுத்திருந்து அதை வாழ்த்துறோம். இஸ்லாம் மார்க்கம் நல்லா இருக்கணும், அவங்க மார்க்கத்தை நம்ம மதிக்கணும், நம்ம மார்க்கத்தை அவங்க மதிக்கணும், வாழ்த்துறோம். அதே மாதிரி அங்கே கீழே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் யாரும் இந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. எழுதி கொடுத்துருக்கான், தர்காலேருந்து எழுதி கொடுத்துருக்கான், 2 வாட்டி எழுதி கொடுத்துருக்கான் நீங்கள் ஏற்றலான்னு. நம்ம வந்து பூச்சாண்டி இவங்க சொல்லுவாங்களே, பிஜேபி உள்ளே வந்துடும், பிஜேபி உள்ளே வந்துடும் பூச்சாண்டி, அதேமாரி அயோத்தியா மாறிடும். நான் அதுதான் எங்களுடைய மாநிலத்தில் சொன்னார், சூப்பராக சொன்னார். அயோத்தியா மாறினா என்ன? அயோத்தி எங்கே இருக்குது? பாகிஸ்தானில் இருக்குது, இந்தியாவில் தானே இருக்குது. அயோத்தியா மாறினா என்னையா? என்ன இதில் வரப்போகுது? அவனுடைய சாமியை அவன் கும்புறதுக்கான உரிமையை, என்னுடைய இந்து கடவுளான என் சாமியை கூறிய உரிமையை, 89% இருக்க இந்துக்களுக்கான உரிமையை நான் இவ்வளோ சட்ட போராட்டம் பண்ணி பெறணும். பாகிஸ்தானில் இருக்கோம். இன்றைக்கி பாகிஸ்தானில் ஒரு அருமையான செய்தி இது போட்டுருந்தான் பேப்பரில். பாகிஸ்தான் இருக்கக்கூடிய லாகூர் பல்கலைக்கழகத்தில் சமஸ்கிருத பாடமாக வச்சுருக்காங்க, படிக்கிறான் சமஸ்கிருத, மகாபாரத்தையும் ராமாயணத்தையும் படிக்கிறான் அவன். ஏன்னா அந்த சமஸ்கிருதத்தின் தந்தையும் செயல்படுகிற பாணினின்னு ஒருத்தர் சமஸ்கிருதத்தினுடைய தந்தை, அவர் பிறந்தது அந்த பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தில். அந்த சமஸ்கிருதத்தில் அவ்வளோ தொன்மை இருக்குதுன்னு சொல்லி அவன் வந்து லாகூர் பல்கலைக்கழகத்தில் அது பாடமாக வைக்கிறான். ரிசர்ச் ஸ்காலர்ஸ் அதை படிக்கிறாங்க. பாகிஸ்தான்லேயே சமஸ்கிருதத்தை படிக்கிறான், மகாபாரதத்தை படிக்கிறோம், ராமாயணத்தை படித்து அதில் நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறப்ப, இங்கே நம்ம தமிழ்நாட்டில் பெரும்பான்மை இந்து இருக்கிற நாட்டில், இந்து நாடாக இருக்கிற நம்ம நாட்டில், இந்து நாடால மதசார்பு அது இடைச்சர்கள் முன்னாடி இந்திய இந்து நாடுன்றதா நம்ம 1975 வரையும் இந்திய குடியரசு நாடு தான். இடைச்சர்கள் தான் இந்திரா காந்தியை வந்து எமர்ஜென்சி பீரியடில் சோசியலிஸ்டையும் மதச்சார்பையும் உள்ள சொருவினாங்க. கான்ஸ்டியூஷன் அவங்க தான் திருத்தினாங்க, அதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. இந்திய குடியரசு நாடு திருத்தி அதில் வந்து சோசியல் செக்குலர்ன்ற வார்த்தைகளை கொண்டு வந்தவங்க இந்திரா காந்தி அவர்கள். ஆனா முதல்ல இந்தியா இண்டிபெண்டன்ஸ் பண்றப்போ நாடு செக்குலரா இருக்கணும்ன்றதை தானே வந்து செக்குலரா இருக்கணும்னு தான் சொல்றாங்க. அது சட்ட ரீதியா இல்லை, இந்திய குடியரசு கட்சி தான், இந்திய குடியரசு நாடு. செக்குலரா நாடு இருக்கணுன்றதுக்காக தான் மைனாரிட்டி சார்ந்த எல்லா விஷயங்களையுமே வந்து கான்ஸ்டியூஷன்ல ஃப்ரேம் பண்ணது. இல்லைம்மா, அது கிடையாதுமா. அம்பேத்கர் இருப்ப இந்திய குடியரசு நாடு முடிச்சிட்டாரு, ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா. அதில் ரிபப்ளிக் ஆஃப் இந்தியாவில் முடிஞ்சிச்சு. அது மதச்சார்பற்ற நாடு, மதமுள்ள நாடு, இந்து நாடு, பௌத்த நாடுலாம் அவர் சொல்லலை. இவங்க வராங்க, இந்திரா காந்தி வந்து அதை திருத்துறாங்க. மதச்சார்பற்ற அண்டு சோசியலிஸ்டுக்கான கண்ட்ரியாக அவர் திருத்தினப்போ தான் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இந்தியா மதச்சார்பற்ற நாடுன்னு உள்ளே கொண்டு வரோம். இந்தியா மதச்சார்பற்ற நாடு தான் ஒத்துக்கிறோம். அவருடைய மார்க்கத்தில் படி ஆளப்படுகிறதுன்னு சொல்லிடலாமா? அவரவர் மார்க்கத்தில் அவரவர் வாழ்வதற்கான எல்லா உரிமையும் கான்ஸ்டியூஷன் வழங்கியிருக்கு.
இப்போ என் மார்க்கத்தில் நான் வாழ்கிறதுக்கான உரிமையை இவ்வளோ சட்ட போராட்டம் பண்ணி பெறணுமா அப்படின்னு தான் கேள்வி வைக்கிறோம். இவ்வளோ பெரிய சட்ட போராட்டம் நம்ம பண்ணணுமா? நம்ம பாகிஸ்தானில் இருக்கிறோமா அப்படின்னு தான் கேள்வி. பாகிஸ்தானில் இருக்கிறவனே நம்ம இதிகாசம் எடுத்து மேற்கோள் காட்டி படிக்கிறான். அதுவே எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். சமஸ்கிருதத்தின் தந்தை வந்து எங்கள் லாகூரில் தான், எங்கள் பாகிஸ்தானில் தான் பிறந்தார். அவருடைய இதில் வந்து நாங்கள் இப்போ தான் எடுத்திருக்கோம், நாங்கள் லாகூரில் பாடமாக வைக்கிறோம். நீங்கள் வச்சு மகாபாரதம் இதெல்லாம் இல்லை, பெரும்பாலான இதிகாசங்கள் சமஸ்கிருதத்தில் தாங்க இருக்குது. இது பாகிஸ்தான் இந்தியா சார்ந்த விஷயங்களை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இவ்வளோ நாள் ஏற்றிக்கிட்டு இருக்க திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாரும் எந்த ஒரு தடையும் போடல. அரசு அதை சார்ந்த எல்லா விஷயங்களும் நல்லாவே செஞ்சு கொடுத்து வருஷம் அதுக்கான விஷயங்கள் போலீஸ் ப்ரொடெக்ஷன் ஆகட்டும் சரி, பாத்ரூம் ஃபெசிலிட்டி ஆகட்டும் சரி, ட்ரோனில் சர்வேலன்ஸ் ஆகட்டும் சரி, வருஷம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்குது. எந்த கவர்மெண்ட், ஏடிஎம்கே இது டிஎம்கே, ரெண்டுத்துல யார் வந்தாலுமே அந்த விஷயத்தை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இவ்வளோ நாளாக இல்லாத ஒரு ப்ராக்டிஸை திடீர்னு கொண்டு வரப்போ தான் இந்த பிரச்சனை எல்லாமே வருதுன்ற. இப்போ இது இவ்வளோ நாள் இல்லைன்னு உங்களுக்கு யார் சொன்னது? எனக்கு இவ்வளோ நாளாக வந்து 1980 ராம்கோபாலன்ஜி இந்து முன்னணி பெருங்கொண்ட போராட்டத்தை முன்னெடுத்தார். 2 முறை தீர்ப்பு வாங்கியிருக்காங்க தீர்ப்பு இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அறநிலைத்துறை இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஒரு சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு சொல்கிறாங்க. கலவராடு இவங்களா சும்மா அதே தானே சொல்கிறாங்க. கலவராடு நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? கலவரம் ஆகினா அதை ப்ரொடெக்ட் பண்ண தான் உங்கள் வேலை. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கலவராடுனா பெரும்பான்மை இந்துக்கள் உணர்வு மதிப்பளிக்க மாட்டீங்களா? இதே சொல்லிட்டு தப்பிக்கிட்டே இருப்பீங்களா? நான் மோட்ச தீபத்தை செத்தவன் தீபத்தில் ஏற்றிக்கிட்டே இருக்கணுமா? இல்லை, பெரும்பான்மை வாதம்ன்றதே வந்து ஒரு பக்கம் தவறான விஷயமா தெரியுதுல்ல. மதம் சார்ந்த விஷயங்களுக்குள்ள பெரும்பான்மை வாதம் நமக்குள்ளே கொண்டு போயிட முடியுமா? நான் வந்து தர்காவில் போய் கோயில் தீபம் ஏற்றுறேன்னு சொல்ல, சமணர் படுகையில் போய் ஏற்றுறேன்னு சொல்ல, என்னுடைய அறநிலைத்துறைக்கு சொந்தமான, அதாவது நம்ம நெல்லி பகுதியும் படியும் தர்காவும் மட்டும்தான் அந்த மலைக்கு சிக்கந்தர் சொந்தம். சரிட்டா? மிச்ச ரெஸ்ட் ஆஃப் த எல்லா பிளேஸும் இந்திய அறநிலைத்துறைக்கு தான் சொந்தம், முருகனுக்கு தான் சொந்தன்றது 1920 வந்து பிரிட்டிஷ் ரெவிஷன் பெஞ்சில் கொடுத்த தீர்ப்பு இருக்குது, இப்பயும் இருக்குது. என்னுடைய இடத்துல தான் அது இருக்குது. அதுவும் மலை உச்சியில் இல்லை. சிக்கந்தர் மலை அந்த சைடு இருக்குது, திருப்பரங்குன்றம் மலை இருக்குது. 2 மலைக்கு நடுவில் ஒரு மலை மேடுக்கில் தான் அது இருக்குது. அது என்னுடைய மலையில் என்னுடைய ஆகம விதிப்படி ஏற்றுறதுக்கான ஆதாரங்களை கோர்ட்டில் கொடுக்குறோம். கோர்ட் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. கோர்ட் என்ன பண்ணுது? ராமநாதன் வந்து போய் ராம ரவிக்குமார் கேட்டார், என் ஃப்ரெண்டு கேட்டார், நீ போய் ஏற்றுக்கன்னு கொடுக்க முடியுமா? அர்ஜென்ட்டாக அது ஏரிங்லாம் எடுக்கிறது அர்ஜென்ட்லாம் கிடையாதுங்க. இது ரொம்ப நாள் நடந்திருக்குங்க கேஸு. என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? கேஸ் ரொம்ப நாள் நடந்துருக்குங்க. இந்து முனி ரொம்ப நாளாக போராடிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளாக போராடி நீங்கள் எச்ராஜா ஒவ்வொரு மணி சிக்கந்தர் மலைன்ற பிரச்சனை வந்துச்சுல, அப்போ எச்ராஜா அவர்களும் மற்றவர்களும் போராட்ட காலத்துக்கு வந்தாங்களே, அண்ணாமலைலாம் போராட்டத்துக்கு வந்தாங்க, ஞாபகம் இருக்குங்களா? அந்த போராட்ட காலத்துக்கு வரப்போ பெரிய ஹேஷ்டாக் எதுவுமா பண்ணாங்க? கந்தன் மலைக்கு முருகன் மலை கந்தன் மலை முருகனுக்கே சொந்தம்னு சொல்லிட்டு, அங்கே வந்து திருப்பரங்குன்றத்தில் நீங்கள் இந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றத்துக்கு இந்த அரசாங்கம் படியவே மாட்டேங்குது, இந்து முன்னணி வந்து நேரடியாக சொல்கிறாங்க, கோர்ட் ஆர்டர் வாங்கினாலும் இவங்க ஏற்ற மாட்டேன்றாங்கன்னு சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணாங்க. அந்த மலைக்கான பிரச்சனையை தான் நம்ம வந்து முருகர் மாநாடு நடத்தினது. 60 வீடுகளையும் கொண்டு வந்து எல்லா பிஜேபி இந்து முன்னணி தொண்டர்கள்லாம் வச்சு ஒரு 6 லட்சம் பேர் அங்கே கூட்டினதுக்கு அந்த மலையை காக்கணும் தான். மலையை காக்கணும் இந்துக்கள் இருக்க உணர்வை விட அந்த ஆகம விதிப்படி அந்த கோயிலை ரன் பண்ணணுன்ற அறநிலைத்துறைக்கு இருக்கணும். அவர் போனது அப்பீல் தான் தப்பு. அவர் அப்பீல் போடலாம் பிரச்சனையே இல்லையே. ஏங்க நீங்கள் வராரு 10 பேர் கொண்டு உள்ள வச்சு மேலே போய் தீபத்தை ஏற்றினா ஒரே நாளில் எரிஞ்சிட்டு போக போகுதுங்க. அது என்னங்க ஆக போகுது? இஸ்லாமிய சகோதரர்களும் எதிர்ப்பு தெரிவிக்கல, கீழே இருக்கக்கூடிய முஸ்லீம் சகோதரர்களும் எதிர்ப்பு தெரிவிக்கல, யாரும் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல. போய் மலை மேலே ஏற்றிட்டு அவன் பாட்டு போகிறாரு. இதில் திமுகவும் பாஜகவும் தமிழ்நாடு மக்கள் வச்சு அரசியல் செய்கிறது அது இவங்க சொல்கிறாங்க. நம்ம கேட்குறது ஒரு சிம்பிள் விஷயம் தாங்க. நீங்கள் மலை மேலே ஏற்றி ரவிக்குமார் போயிருந்தாரோ இல்லை ஆகமதிப்படி இவங்க ஏற்றிருந்தாலும் முடிஞ்சு போச்சு அந்த பிரச்சனை. இப்போ நீங்கள் சொல்கிறீங்கள, இப்போ மோட்ச தீபத்துலேருந்து தீபத்தூணில் ஏற்றுறதுனால அந்த உலகம் வந்து அழிய போகுது, அதில் உலகம் வாழ, அது கிடையாது. இது நாள் வரையும் ஒரு தவறு நடந்துகிட்ருக்கு. இந்த தவறை திருப்பி பண்ணக்கூடாது 80லேருந்து போராட்டம் பண்ணியிருக்கோம். ராம்கோபால்லாம் பயங்கரமாக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர்லாம் இந்த தீபத்தூணில் இதே ஏற்றணும்னு இந்து முன்னணிலாம் பெரும் போராட்டத்தை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வெளிச்சத்துக்கு வரவே இல்லை. இங்கே நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க ஏதோ ராம ரவிக்குமார் தான் போயிட்டு கேஸை போட்டார், சாமிநாதன் தீர்ப்பு கொடுத்தது கிடையாது. அது நடந்துட்டு இருக்கிறது 50 ஆண்டு கால பிரச்சனை. அது இன்றைக்கு தீர்ப்பு வந்திருக்கு, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறது, நீங்கள் தீர்ப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஸ்டே போய் கேளுங்க. உங்களோட தீர்ப்பு மேலே எங்கள் உடன்படிக்கை இல்லை, இதனால் கலவரம் வரும், நாங்கள் பயப்படுறோம், நாங்கள் போய் உச்சநீதிமன்றத்தில் நாடுறோம், என்னென்னு சொல்லுங்க, நீங்கள் வந்து ஸ்டே கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. இம்ப்ளிமெண்ட் ஒரு அதுதான் சென்னை மதுரை கிளை கேட்குறது உயர்நீதிமன்றம். ஒரு கோர்ட் ஆர்டரை வந்து ஓவர் கம் பண்ணுற அளவு கலெக்டருக்கும் போலீஸ் அதிகாரிக்கும் எப்படி உங்களுக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தது? லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுறாங்க அவங்க 2 பேர் தானே. ஏற்கனவே இந்த மாதிரி விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. கோர்ட் ஆர்டர் பண்ணிட்டா, கோர்ட் ஆர்டர் பண்ணியுமே இல்லை இந்த இடத்துல இப்போ பட்டியலின மக்களை கோயிலுக்குள்ள கரெக்டாக அது கண்ணன் தேவியா எந்த ஏரியான்னு தெரியல, கண்ணன் தேவி தேர் தான். ஆமாம், அந்த தேரோட்டத்தில் அந்த மக்களை வந்து ஈடுபடுத்தினா வந்து பார்த்தீங்கன்னா லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வரும்னு சொல்லிட்டு கோர்ட்டு உங்களை
அவங்களும் பங்கேற்கணும்னு சொல்லிட்டு கோர்ட் ஆர்டர் போடுது. இல்லை அப்படி பண்ணால் வாரண்ட் ஆர்டர் இஷ்யூ வரணும்னு சொல்லிட்டு இப்போ ஆல்ரெடி கோர்ட்டும் இப்போ கூட வடக்காடு திரௌபதிலாம் அப்படி தான் கோர்ட் ஆர்டர் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்களே நின்று எல்லாம் உள்ள அமிச்சு வெளியே அமிச்சாங்க. அது ஒரு குரூப் போராடி தாங்க. அதுக்கு என்னங்க பண்ணுறது? பல வருடம் சட்ட போராட்டங்க. அது சவலாவது சட்ட போராட்டம். நீங்கள் வந்து இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ நீங்களே தான் சொல்கிறீங்க. அது ஒன்றும் ஆகாதுங்க. அந்த மாதிரி ஆன இடம் அந்த மாதிரி பூமி இல்லை. அது நம்ம சென்னை தமிழ்நாடு ஆக்கிடுவாங்களோ பாஜகன்ற இவங்க சொல்லிக்கிறாங்க. இவங்க பயமுத்துறாங்க புலி வருதுன்னு. இது வரையும் எதனா ஆயிருக்குன்னு சொல்லுங்கள். இது வரையும் இந்த மாதிரி ஆயிருக்குங்க. பெரிய மத கலவரம் இங்கே ஆயிடுச்சுங்க. இதெல்லாம் ஒன்று சொல்லுங்கள். நான் ஒத்துக்கிறேன். இந்த கோயிலில் போய் தீப ஏற்றினாலும் இப்போ கூட தான் சென்னிமலை கிறிஸ்தவ மலைன்னு ஒருத்தன் சொல்லலையா? ஒட்டுமொத்த இந்துக்கள் போய் அதை மீட்டலையா? இந்துக்களுக்கு ஒரு இதே சிக்கந்தரமலை இந்த பிரச்சனை வரப்போ 1 மணி நேரத்தில் லட்சம் பேர் கூடனா பண்பாடி போர் தான் போட்டார் அன்றைக்கி கலெக்டர். எந்த பேச்சுவார்த்தை கிடையாது, எதுவுமே இல்லை, யாருக்கும் சொல்லலை, ஃபோன் பண்ணல, எதுவுமே பண்ணல. அதே மதுரையில் திருப்புறம் கொண்டு லட்சம் பேர் கொண்டு தெரியுங்களா உங்களுக்கு? இதையெல்லாம் தேர்தலை எதிரொலிக்குங்க. இதான் தேர்தலை எதிரொலிக்கும். கண்டிப்பாக எதிரொலிக்காமல் இருக்காது. நம்ம கேட்குறது ஒன்றுனா, ஒரு கோர்ட் ஆர்டர் பண்ணால் அது தயவுசெய்து மாநில அரசு மதிக்கணும். அது வந்து இதே வந்து ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். இதே இஸ்லாமிய சகோதரர்களுக்கோ கிறிஸ்தவ சகோதரர்களுக்கோ இந்த மாதிரி ஒரு கோர்ட் ஆர்டர் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா அவங்க சும்மா இருப்பாங்களா? ஒன்றும் இல்லை. அந்த அமெரிக்கன் எம்பேசி இருக்குல்ல, எமினிக்கில், அங்கே எஸ்டிபிஐ கட்சின்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. 1 மணி நேரத்தில் தம்பிச்சு தெரியுமா? அந்த இடத்துல தம்பிச்சுது. நான் போனேன் அந்த இதில் ஜெமினியில் கூட 4 மணி நேரம் எதுவுமே நகரலை. யூனிட்டியாக வந்து பண்ணாங்க அந்த விஷயத்த. ஏன்னா அவங்க உரிமைகளை அவன் விட்டு கொடுக்க மாட்டான்னு தெளிவாக இருக்கப்போ என் உரிமைகளை நான் ஏன் விட்டு தரணும்? ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்கள் பொண்ணா நேரத்துக்கு நன்றி. தேங்க்யூ.